ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறா. சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, இன்னும் ஒரு நாளை காண செய்தீரே, கோடி ஸ்தோத்திரம். உயிர் பிச்சை கொடுத்தும் சமூகத்திலே எங்களை எடுத்து நிறுத்தியிருக்கிறீரே, கொடான கொடி நன்றி. அப்பா, உமது கரத்திலிருந்து நாங்கள் கொடையாக பெற்றுக்கொண்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு இந்த காலையிலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பலியாக, பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். சுகந்த நறுமணம் உள்ள பலியாக ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதியும். அப்பா, இதுவரை உதவின எபினேசரே, இந்த நாளிலே கூட தேவருடைய வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், உமை நோக்கி பார்த்தோம் உங்களை பிரகாசிக்க செய்கிறவர் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடும் பாதம் வந்திருக்கின்றோம். இயேசுராஜா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உமது இரக்கத்தின் அன்பினால் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடம் முழுவதையும் தேவருடைய பிரசன்னம் நிரப்பட்டும். இரத்த கோட்டைக்குள் எங்களை வையும். பரிசுத்தாவினுடைய அக்கினி கோட்டை எங்களை சூழ்ந்து நிற்கும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற இந்த அடிமையை முற்றிலுமாக நீர் ஆட்கொண்டு என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தேவருடைய வார்த்தைகளாக இருக்கும்படி ஒத்திருக்கிறதில் என்னை தாட்டி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர் என்ற தலைப்பிலே இறை செய்தி இப்பொழுது உங்களுக்கு கடந்து வருகின்றது. விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஆமென். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் நமக்கு ஒரு திறவுகோல் போலவும், நமக்கு ஒரு வழிகாட்டி போலவும், நமக்கு ஒரு தாரகி மந்திரம் போலவும் கொடுக்கப்பட்டிருக்கிற திருவசனம் இது. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் மிகுந்த இரக்கமுள்ளவர். அவர் நம்மீது மிகுந்த இரக்கம் கொண்டுள்ளார் என்று தூய பவுல் எபேசியருக்கு திருமுகத்திலே கூறுகின்றார். அந்த ஆண்டவருடைய இரக்கமுள்ள அன்பை இப்பொழுது நாம் தியானித்து சுவைத்து அதை நாம் அனுபவிக்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். விடுதலை பயணத்திலே மோசே தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே ஆண்டவரோடு கூட தனது 80வது வயதிலிருந்து 120வது வயது வரைக்கும் நடந்த மோசே ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்திருக்கின்றார், ஆண்டவருடைய கரத்தை அனுபவித்திருக்கின்றார், அநேக குணாதிசயங்களை அவர் அனுபவித்திருக்கின்றார். அவருடைய இந்த 34ஆம் அதிகாரத்திலே அவருடைய இறை அனுபவத்தை சுருக்கமாக இந்த வசனங்களிலே வெளிப்படுத்துகின்றார். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். பிரைஸ் லார்ட். சொல்வோமா? ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். இதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இந்த வசனத்திலேயே அடங்கி உள்ளது. பிரியமானவர்களே, உண்மையிலே நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுகின்றவர். அவருடைய இரக்கமுள்ள அன்பு நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பிரைஸ் லார்ட். நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய கொடுமையையும் மன்னிக்கின்ற இறைவன்.
யார் யாருக்கு நான் இரக்கம் காட்ட விரும்புவேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புவேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுகிறேன் என்கிற ஆண்டவர். இந்த இறைச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த லிஸ்டிலே யாராருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேன் என்று சொல்கிறாரோ நான் அந்த ஒருவனாக இருக்கட்டும், யாராருக்கு நீர் பரிவு காட்ட விரும்புகிறேன் என்று சொல்கிறீரோ ஆண்டவரே நான் அதிலே ஒருத்தியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கம் உள்ள அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற விரும்பினால் நாம் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அவருடைய இரக்கமுள்ள அன்பை நாம் சுவை பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்களின் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார் 72:13, வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுகிற இறைவன். அவர் ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் பேரன்பு காட்டுகிறவர். அவருடைய குரலுக்கு கூப்பிட்ட மாத்திரத்திலே பதில் கொடுக்கின்றவர். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே ஐயோ நான் ஏழையா இருக்கிறேனே, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே, கைவிடப்பட்டிருக்கிறேனே, தள்ளப்பட்டிருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற குரலுக்கு உடனே ஆண்டவர் பதில் தந்து தன்னுடைய இரக்கமுள்ள அன்பை உங்களுக்கு பொழிவதற்கு இப்பொழுது அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பே உருவான இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தார். அவனுக்குள்ளே தன் ஜீவ ஆவியை ஊதினார். தன் முக அச்சு பதிவை அவனிலே கண்ட இறைவன் அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆதாமையும் ஏவாளையும் இன்பவனத்திலே அவர் அதை ஆளுகை செய்யும்படி வைத்தவர். காலை மாலை மென்காற்று வீசுகிற வேளையிலே அவர்களோடு உலாவ வருவது வழக்கம். மனிதன் இந்த இரக்கமுள்ள அன்புள்ள கடவுளினுடைய கட்டளையை புறக்கணித்து சாத்தானின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை கட்டிக்கொள்கிறான். இருவரும் பாவத்தை கட்டிக்கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் பயந்து ஓடி மரப்பொந்துகளிலே ஒளிந்து கொள்கின்றார்கள். வழக்கம் போல் ஆண்டவர் கடந்து வருகின்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கின்ற அருமையான மென்குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரே, உம் குரலை நான் தோட்டத்தில் கேட்டேன், பயந்து நான் மறைந்து கொண்டேன், ஏனென்றால் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான் மனிதன். நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னது? நான் விலக்கிய மரத்தின் கனியை உண்டாயோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். இந்த மனிதன் கடவுளுடைய கட்டளைக்கு இவன் கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்த மாத்திரத்தில் இவன் நிர்வாணி ஆகின்றான். தேவ அருளை இழந்து கரம் பிடித்து நடக்க வேண்டிய கடவுளுடைய குரல் சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் போய் மரப்பந்துகளுக்குள்ளே அவன் ஒளிந்து கொள்கின்றான். கதிரவனை விட 10,000 மடங்கு பிரகாசம் உள்ள கண்களை உடைய இறைவன் வரப்பொந்துகளையும் ஊடுருவி தன்னை காணக்கூடும் என்பதை அவன் மறக்கின்றான். இதுதான் மனிதன். அவன் என்ன செய்கின்றான்? தன் நிர்வாணியா இருக்கிறதை முதல் முறையாக உணர்ந்து அத்தி இலைகளை பறித்து அவன் ஆடைகளை தனக்கென தொடுத்து கொண்டான். அந்த அத்தி இலைகள் உச்சி வெயில் சூரியனிலே அது உலர்ந்து போய் தன் நிர்வாணத்தை வெளிப்படுத்தி விடும் என்பது இந்த பரிதாபமான மனிதனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் இரக்கமுள்ள ஆண்டவர் கடந்து வருகின்றாய், நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று என் முன் நிற்க தயங்குகிறாயா, வா என்று சொல்லி மிருகங்களை கொண்டு தோலால் ஆடையை செய்து அதை அணிவிக்கின்றார் இரக்கமுள்ள தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்திலே நிர்வாணி ஆகின்றார்கள். இந்த உடல் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை, அவருடைய சாயல். தொடக்க நூல் 1:26 கடவுள் மானிடரை தம் உருவில் படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று அருமையாக வேதம் சொல்லுகின்றது. அந்த உருவிலே படைக்கப்பட்ட இந்த உடல் கடவுளை போல் விளங்க வேண்டியது. இந்த உடலை பார்க்கிறவர்கள், இந்த முகத்தை பார்க்கிறவர்கள் இவர்கள்தான் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். மாறாக இந்த உடலை ஆபாச உடைகளினாலே இன்று அநேக அநாகரிக கல்ச்சர் புகுந்திருக்கிறதை பார்க்கிறோம். நீச்சல் உடை என்றும், மினி ட்ரெஸ் என்றும், ஸ்விம்மிங் ட்ரெஸ் என்றும், அல்லது சன்பாத்துக்கு போகிறேன் என்று சொல்லி கடற்கரையிலே நிர்வாணமாகவும் ஆண்டவர் படைத்த இந்த உடலை அசிங்கப்படுத்தி நிர்வாண கோலத்தோடு இருக்கிறதை பார்த்து இறைவன் மிகவே வேதனைப்படுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உடலை ஒருபொழுதும் நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள். பாவத்தினாலே இந்த உடலை நீங்கள் நிர்வாணமாக்காதீர்கள். இந்த உடல் கடவுளின் கோயில் என்றும் தூய ஆவியார் அதில் குடியிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களோ?
கடவுள் படைத்த இந்த உடல் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பில்லா இரத்தத்தால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த உடலால் நாம் கடவுளுக்கு பெருமை சேர்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற, ஐயோ இந்த உடலினால் நான் கடவுளை மகிமைப்படுத்த மறந்து விட்டேனே, இந்த உடலினாலே ஆபாச உடை அணிந்து இந்த உடலை அலங்கோலையாக வைத்திருந்து உடலுக்கு எதிராக பாவம் செய்து ஆண்டவரை நான் நோக செய்து விட்டேனே என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா? தயங்காமல் அவருடைய இரக்கமுள்ள அன்புக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். பிரைஸ் லார்ட், Praise Lord. அல்லேலூயா, Hallelujah. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. Praise Lord. Praise Lord. நீடிய சாந்தமும் அன்பும் பொறுமையும் தயமும் உள்ளவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்தவாறே இந்த இறை இரக்கத்தின் ஆண்டிலே நாமும் அந்த இரக்கமுள்ள அன்பினால் ஆட்கொள்ளப்படுவோம். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 7-8 திருவசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். ஆமென். ஆமென். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள ஆண்டவர். அவர்களை வேலை வாங்கும் அந்த அதிகாரிகளுடைய கொடுமையை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் கூக்குரலை, அவர்கள் எழுப்பும் அபய குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று சொல்கின்றார். அவர்கள் படும் வேதனையை என் உள்ளத்தால் உணர்ந்தேன் என்று சொல்கின்றார். துன்பத்தை கண்ட இறைவன், அவருடைய துன்ப குரலை கேட்ட இறைவன், அவர்கள் அனுபவித்த துன்பத்தை இதயத்திலே உணர்ந்த இறைவன், நான் இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்வேன் என்கின்றார். Praise Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு மனிதனைப் போல பேசுகிறார் பாருங்கள், ஒரு தாயை போல பேசுகிறார் பாருங்கள். இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்து இந்த நாட்டிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒரு லிஸ்ட், எமோரியர், எபூசியர், பெரிசியர் எல்லாம் இவங்க எல்லாரையும் அழைச்சி போட்டுட்டு பாலும் தேனும் வழியும் கானான் தேசத்தை வளமிக்க ஒரு நாட்டை அவர்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இதற்காக மோசேயை அனுப்புகின்றார். மோசே மூலமாக 10 அரும்பெரும் செயல்களை செய்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகின்றார். செங்கடலை பிளந்து பாதம் நனையாமல் அவர்களை பாலைநிலத்திற்கு கூட்டி வருகின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் பொருட்டு எகிப்தியரையும் பார்வோனையும் அவனுடைய படைகளையும் செங்கடலிலே மூழ்கடித்து வெற்றி சிறந்தவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, துன்ப வேளையிலே, உங்களுடைய துன்ப துயர வேளைகளிலே நீங்கள் நொறுக்கப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் துன்பத்தை காண்கின்ற தேவன் அவர். நீங்கள் எழுப்புகிற கூக்குரலை கேட்கிற தேவன் அவர். உங்கள் உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்கிற துன்பத்தை உணர்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால், இதோ வருகிறேன் மகளே, இறங்கி வந்து உனக்கு உதவி செய்வேன். இதோ வருகிறேன் மகனே, நான் இருக்கிறேன், உன்னை தூக்கி எடுக்க என்று நேசக்கரம் நீட்டி உங்களை அப்படியே தூக்கி எடுக்கின்றவர் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஒருபோதும் உடைய துன்ப வேளையிலே நீங்கள் நெருக்கப்பட்டு போகும்பொழுது தீயோரின் அறிவுரைப்படி நடந்து விடாதீர்கள். பாவிகளோடு கூட சேர்ந்து அவர்கள் செய்கின்ற பாவ செயல்களிலே ஈடுபட்டு விடாதீர்கள். மந்திரவாதிகளிடமும் மாயவத்தைக்காரர்களிடமும் கடந்து சென்று விடாதீர்கள். சிலை வழிபாட்டிற்கும் வேற்றுதை வழிபாட்டிற்கும் ஒருபோதும் கடந்து போய் விடாதீர்கள். பாவ பழக்கங்களுக்கு, குடித்தோ அல்லது பலவிதமான அடிமைத்தனங்களுக்கோ போதைப் பொருட்களுக்கோ நீங்கள் அடிமையாகி ஆண்டவருக்கு துயரம் கொடுக்காதீர்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதிகளிடம் ஒருபோதும் செல்லாதீர்கள். அவர்கள் சாத்தானின் கூலிப்படை.
சாத்தான் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் திருடுவதற்குமே வருகிறானே அல்லாமல் வேற எதற்கும் அவன் வருவதில்லை. அப்படியே அது அவனுடைய வேலை என்பதை உணர்ந்து மந்திரவாதிகள், குறி சொல்பவர்கள், மாயவத்தைக்காரர்களிடமிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். ஒரு முறை ஒரு குறிகாரன் வருவான். வழக்கமாக கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், குடுகுடுப்புக்காரன், குறிகாரன்லாம், குறி சொல்கிறவன்லாம் ஆண்கள் வீட்டில் இருக்கும்போது வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் விரட்டி அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி. பெண்கள் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து குறி சொல்கிறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று, இந்த வீட்டில் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது என்று சொல்லி அவன் சத்தம் போட்டான். அந்த வீட்டு சகோதரி வெளியில் வந்தார்கள். என்ன நல்ல காலம் நடக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் சொன்னான், உங்கள் கணவர் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே வெளிநாடு போவார். வெளிநாடு போனாக்கா அவருக்கு 2 லட்சத்துக்கு மேலே மாத சம்பளம் கிடைக்க போகுது. நீங்கள் நம்புங்க, நிச்சயமா நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னான். அப்படியா, நான் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா. அதுக்கு நான் ஒரு சின்ன பலி செலுத்தினாக்க போதும், அதுக்கு நீங்கள் ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னாக்க போதும் அப்படின்னு சொன்னான். எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும்? 50,000ன்னு கேட்டான். 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்க போகிறாரு இல்லை கணவர், அதனால் அவள் 50,000 தூக்கி கொடுத்துட்டான். அவன் போயிட்டான். 2 மாதத்துக்குள்ள கணவர் வெளிநாடு செல்வார், 2 லட்சத்துக்கு மேல மாத சம்பளம் வாங்குவார் என்று சொல்லி இந்த கேள்விப்பட்ட உடனே இந்த மகள் தன்னிடம் இருந்து சேர்த்து வச்சிருந்த 50,000 தூக்கி கொடுத்தாள். அந்தோ பரிதாபம், 2 நாட்கள் கழித்து அவளுடைய கணவர் பைக் ஆக்சிடென்ட்டிலே மரித்து போனார். பார்த்தீர்களா? இந்த மந்திரவாதிகளும் குறி சொல்கிறவர்களும் சாத்தானின் கூலிப்படை. அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள், பொய்க்காரர்கள், கொலைக்காரர்கள். அவர்களிடமிருந்து உங்களை முற்றிலுமாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரக்கமுள்ள நம்ம ஆண்டவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற என்ன குறை? வேற எந்த தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும்? வேற எந்த தெய்வம் நேசக்கரம் நீட்டி உங்களை தூக்க முடியும்? நம் ஆண்டவர் மனதுருக்கமுடையவராக இருக்கின்றார். அவரை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நல்லவை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இணைச்சட்டம் 29ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகி ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டுகள் இவர்கள் பாலை நிலத்திலே வாழ்ந்தார்கள்? 40 ஆண்டுகளும். அவர்களுடைய வேறொரு இடத்துல வரும், இணைச்சட்டம் 7ன்னு நினைக்கிறேன். அவர் மோசே சொல்லுவார், நீங்கள் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பாருங்கள் மக்களே. நீங்கள் வந்த இடமெல்லாம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் மகனை தூக்கி கொண்டு வருவது போல உங்களை தூக்கி கொண்டு வந்தார். நீங்கள் உடுத்தியிருந்த உடை கிழியவில்லை, உங்கள் கால்களிலே அணிந்திருந்த காலடிகள் தேயவில்லை, உங்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி அருமையாக சொல்கின்றார். 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே. அங்கே துணி கடை, அவங்க ஜவுளி கடை கிடையாது, செருப்பு கடை கிடையாது, மருந்து கடை கிடையாது, அங்கே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு மளிகை கடைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக போஷித்து அவர்களுக்கு உண்பதற்கு மன்னாவை கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்ட போது காடைகளை கொடுத்தார். தாகத்தினால் வருந்திய போது பாறையை தட்டி தண்ணீரை கொடுத்தார். மேகத்தூணாகவும் அக்கினி தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். எந்த விதமான தீமையும் அவர்களை அணுகாதபடி ஆண்டவர் அவர்களை அப்படியாக சூழ்ந்து காத்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லா தேவைகளிலும், எல்லா வருத்தங்களிலும், நோய் நொடியின் நேரங்களிலும், வறுமையிலும், கஷ்டத்திலும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்வார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கமுள்ள அன்பு எல்லோருக்கும் கடந்து வருகின்றது. முதலாக தம் ஊழியர்கள் நட்டில் அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்ப்போம். அரசர்கள் முதல் நூலிலே 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எலியா இறைவாக்கினரை பற்றி நாம் பார்க்கின்றோம். அந்த இஸ்ராயல் நாடு பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பித்ததினாலே ஆண்டவர் அந்த நாட்டின் மீது கோபம் கொண்டு பஞ்சத்தை அனுப்புகின்றார். 17:1 இவ்வாறாக கூறுகின்றார், நான் பணிந்து வாழும் இஸ்ராயலின் வாழும் கடவுளான ஆண்டவர் பேரால் என் வாக்கினால் அன்றி வானத்திலிருந்து மழையோ பனியோ வருகின்ற ஆண்டுகளிலே பெய்யாது என்று சொல்லி எலியா சொல்கின்றார். அப்படியே கடும் பஞ்சம் 3.5 ஆண்டுகள். இந்த இறைவாக்கு உரைத்த பிறகு, பஞ்சம் நிலவ தொடங்கிய பிறகு அரசனுக்கு பயந்து கொண்டு ஓடி போகிறார் எலியா. ஓடி போய் கெரித் ஓடை அருகே அவர் ஒளிந்து கொள்கின்றார்.
அங்கே ஒளிந்து கொண்ட தன்னுடைய தாசனை உண்பிப்பதற்காக ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிடுகின்றார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கின்றன. கெரித்தா ஓடையிலே ஓடுகின்ற தெளிந்த நீரை அவர் பருகி கொள்கின்றார். பஞ்சம் இன்னும் கொடூரமாகி கொண்டு போகவே ஓடையில் இருக்கிற தண்ணீர் வற்றி போனது. அதன் பிறகு ஆண்டவர் எலியாவை, நீ இப்பொழுது எழுந்திரு, உன்னை உண்பிக்கும்படி சாரிபாத் என்கிற ஊரிலே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். அவர் கடந்து செல்கின்றார். பரம ஏழையாக இருக்கின்ற அந்த விதவியின் வீட்டுக்குள்ளே அவர் சென்று அங்கே தங்குகின்றார். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா பெரிய ஆசீர்வாதத்தினாலே, இரக்கமுள்ள ஆண்டவருடைய புதுமையினாலே அந்த விதவியினுடைய வீட்டில் இருந்த பானையில் இருந்த மாவும் தீரவில்லை, அந்த கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. அவளும் போஷிக்கப்பட்டாள். இறைவாக்கினர் எலியாவும் போஷிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் தம் ஊழியர்களை கண்ணின் கருவிழி என காக்கின்றார். உன்னை தொட்டவன் என் கண்ணின் கருவிழியை தொட்டான் என்று செக்கரியா மூலமாக ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, சிறப்பாக ஊழியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களே, அர்ப்பணமானவர்களே, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படவே படாதீர்கள், அங்கலாய்க்காதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உங்களை உண்பிக்க வல்லவராக இருக்கின்றார். வானத்து பறவைகளுக்கு உணவு ஊட்டுகிறவர், வயல்வெளி மலர்களை உடுத்துகின்றவர் உங்களை உடுத்தாமலும் உண்ணாமலும் விட்டு விடுவாரா? ஒரு நாளும் விடமாட்டார். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்கிற சொல்கிற தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். அதை அவர் பூர்த்தி செய்வராக இருக்கின்றார். உங்கள் தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 32 முதல் 39 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக 4000 ஆண்கள் உண்டனர். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகதா நாட்டு எல்லைக்குள் சென்றார். Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah. இந்த நற்செய்தி பகுதி ஆண்டவர் 7 அப்பங்கள் சில மீன் துண்டுகளை வைத்து 4000 பேருக்கு உணவூட்டிய நிகழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றது. 32வது வசனத்திலே 15ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே, இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன், மத்தேயு 15:32, இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். இவர்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. பட்டினியாய் இவர்களை நான் அனுப்பிவிட்டார். இவர்கள் வழியிலே தளர்ச்சி அடைய கூடும். எப்படி அவர்களுக்காக அவர் மனதுருகுகிறார். ஒரு தாயை போல அவர் மனதுருகுகின்றார். ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று கேட்கின்றார். ஆண்டவருடைய இரக்கமுள்ள அன்பை அறிந்திருந்தும் அவருடைய போதனையை கேட்டும் இரக்கமிகு செயல்களை பார்த்தும் இந்த சீடர்களுக்கு மனது இழகவில்லை. இவர்களை அனுப்பிவிடுங்கள், இந்த பாலை நிலத்திலே இவ்வளோ பேருக்கு எப்படி உணவு வாங்குவது என்று சொல்லி அவர்கள் கல் நெஞ்சத்தனமாக சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் விட்டபாடில்லை. உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டு இருக்கிற அந்த சில 7 அப்பத்தையும் சில மீன் துண்டுகளையும் வைத்து அவர் 4000 பேரை போஷித்து 7 கூடைகள் நிறைய மீதியும் எடுக்க செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் உணவு கேட்டு வருகிறவர்களுக்கு, பசியாய் இருக்கிற ஏழைகள் மட்டில் நீங்கள் எவ்வளவு பரிவு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தி பகுதியை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடம் உணவு கேட்டு நிறைய பேர் வரலாம். வாசலில் நின்று பசிக்குது, சாப்பாடு கொடுங்க என்று சொல்லி ஒரு தர்மக்காரன் வந்தால் நீங்களும் இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பஸ்தர்களை என்ன நினைக்கலாம், இது என்ன பெரிய தொல்லையா போச்சு, போயிட்டு வா, இன்னும் சாப்பாடு ஆகலை, கொஞ்சம் நேரம் பொறுத்துவான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறீங்களா?
அல்லது இன்னைக்கு கொடுத்தா தினம் வந்து பழக்கம் பண்ணிடுவான், அதனால ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் விரட்டிட்டு அவ்வளோ விரட்டி அடிக்கிறீங்களா? அல்லது சரி எதையாவது கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்து பழங்கஞ்சி ஏதாவது இருக்குதான்ட்டு அரிச்சு பார்த்து மிச்சம் மீதி ஏதாவது இருக்குதான்னு பார்த்து இந்த ஏழைக்கு கொடுக்குறீர்களா? பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் ஒரு தாயை போல பரிவு கொண்டு 7 அப்பம் சில மீன் துண்டுகளை வைத்து எல்லாருக்கும் பெஸ்டான உணவு அவர்கள் உண்டு நிறைவு கொண்டனர். பிரெட்டும் ஃபிஷ்ஷும் சொன்னாக்கா அவங்களுக்கு யூதர்களுக்கு அவ்வளோ இஷ்டம், நமக்கு கூட ரொம்ப இஷ்டம். அப்படி பிரியமான உணவை நிறைவாக அவர்கள் உண்டு திருப்தியாகிற வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார். நீங்களும் இப்படி இரக்கமுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் வருகிற ஒருவரையும் நீங்கள் வெறும் கையோடு அனுப்பாதீர்கள். சிறப்பாக பசியோடு வருகிறவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உங்களிடம் உள்ளதை கொடுங்கள். ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு திறப்பார். உங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழும் பொழுது புதுமை நடக்கிறது. அநேகர் இந்த புதுமைக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஆண்டவர் மல்டிப்ளிகேஷன் ஒன்றும் பண்ணலை, அங்கே இருக்கிறவங்கலாம் உள்ளதை கொண்டு வந்து பகிர ஆரம்பித்தாங்க, அது ஒரு புதுமை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. இரக்கமுள்ள ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் புதுமை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒன்றுமே இல்லாமல் கூட அவர் புதுமை செய்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு, நம்முடைய ஈடுபாடு நம்முடைய பங்கு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கின்றார். இதிலிருந்து நம்ம அநேக பாடு இந்த நற்செய்தி தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு ஏழையாச்சே, நான் என்னத்தை கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. 10 ரூபா அன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்தாக்க 1 ரூபாய் ஆண்டவருக்கு எடுத்து வைங்க. 100 ரூபாய் உங்களை சம்பாத்தியம்னா 10 ரூபாய் எடுத்து வைங்க. 1000 ரூபான்னு சொன்னாக்க 100 ரூபாய் எடுத்து வைங்க. இப்படியாக 10,000 சொன்னாக்க ஒரு 1000 ஆண்டவருக்குள்ளதை நீங்கள் எடுத்து வைங்க. ஏழைகளுக்கு உள்ளதை நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக அது மல்டிப்ளை பண்ணப்படாது, பெருக்கப்படும். 2, 4, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு அது பெருக்கி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த பூமி நிலையற்றது. நம்முடைய வாழ்வும் ஒரு புகை போல் மறையக்கூடியது, ஒரு நீர்க்குமிழி போன்றது, ஒரு நிழலை போன்றது. சொத்து, பணம், பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு நம்ம எங்கேயே இருப்போம் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். பிறரோடு பகிர்ந்து வாழுங்கள், பிறரோடு நீங்கள் அன்போடு வாழுங்கள், பிறரை திருப்திப்படுத்துங்கள். ஆண்டவரும் உங்களை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். லூக்கா 7, 13 முதல் 15. அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். Praise the Lord. நயீம் பட்டணத்துக்குள் ஆண்டவர் நுழைகின்றார். அந்த நகரத்தை விட்டு வெளியே இறந்த ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு பாடையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவன் ஒரு விதவை தாய்க்கு ஒரே மகன். அந்த தாய் மிகவும் வேதனைப்பட்டு அழுது மாரடித்து புலம்பிக் கொண்டு வருகின்றார். அந்த மகளை பார்த்து ஆண்டவருடைய இதயம் உருகுகிறது. அந்த மகளை பார்த்து, நீர் அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகின்றார். பாடையை தூக்கி கொண்டு போறவர்களை நிற்க வைத்து பாடையை தொட்டு அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்திரு என்று சொல்கிறார். இறந்தவன் எழுந்து உட்கார்கின்றான். அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்து அந்த நகரத்தில் உள்ள மக்களுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று, ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மரித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். இழந்து போனதை தேடி கண்டடையவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். பாவத்தினால் உங்கள் ஆத்மா செத்து கொண்டிருக்கின்றதா? நம் ஆண்டவரிடம் இப்பொழுது வாருங்கள். உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உங்கள் ஆன்மாவை அவர் உயிரோடு வாழச் செய்வார்.
நோயினால் உங்களுடைய உடல் அழிந்து கொண்டிருக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கின்றதா, தீராத வியாதி, மருந்து எடுத்து 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 இனிமே மருந்து வாங்கவே காசு இல்லை, எந்த மருந்துமே இனிமே இந்த உடம்புல சேராது, எந்த மருந்துக்குமே இஃபெக்ட் இல்லை என்று சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிவிட்டாங்களா? ஒரு குறிப்பிட்ட வியாதி வந்திருக்கும், இதுக்கு மருத்துவத்தில் மருந்தே கிடையாது, இந்த வியாதியை நீங்கள் அனுபவிச்சு சாக தான் வேணும் என்று சொல்லி உங்களுக்கு மிக அவதைரியமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்களா? உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய தேவன், நான் என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதை மிகுதியாக பெறவும் வந்தேன் என்று சொல்கிற ஆண்டவர், உயிரளிக்கின்ற தேவன், நானே உயிரும் வாழ்வும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உயிர்ப்பும் உயிருமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு இருக்கின்றார். அவரிடம் உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் உடல் சுகத்தை கொடுப்பார், ஆன்ம நோயை போக்கி உங்களுக்கு பரிசுத்த தனத்தை கொடுப்பார், உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவர் சுகத்தையும் பலத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. நம் ஆண்டவர் மானிட மகன் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே வந்தார் என்று சொல்கின்றார். நேர்மையாளர்களை அல்ல நேர்மையற்றவர்களை அழைக்கவே வந்தேன் என்று சொல்கின்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய கனிவுள்ள பார்வை, இரக்கமுள்ள பார்வை அன்று ஒரு பாவியாக வாழ்ந்த மரிய மதலேனாளை இழுத்தது. அவளுடைய உடல் இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த மகளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவளை தூக்கி எடுத்து ஒரு முழுமையான மனுஷியாக, ஒரு பரிசுத்தவதியாக மாற்றியது. பண ஆசைக்கு அடிமைப்பட்டு கிடந்த சக்கியையும் மத்தேயுவையும் ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்கினார். ஆண்டவருடைய இரக்கமுள்ள பார்வையினால் ஈர்க்கப்பட்ட சக்கியையோ ஆண்டவரை தன் வீட்டிற்கு அழைத்தான். அங்கே தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அவன் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். பாவம் செய்து பறித்த பணத்தை அவன் பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக பரிகாரம் செய்தான். அவன் வீட்டுக்கு மீட்பை ஆண்டவர் கொடுத்தார். சுங்கத்துறையில் அமர்ந்து கொண்டு வரி வசூலித்துக் கொண்டிருந்த மத்தேயு செல்வந்தராக இருந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான். அவனை அழைத்தார் ஆண்டவர். பணத்தின் மீது இருந்த ஆசையை தூக்கி எறிந்த மத்தேயு ஆண்டவருடைய அருமை சீடராகவும் நற்செய்தியாளராகவும் மாறினார். தன்னை தெரியாது என்று மறுதலித்த பேதுருவை ஒரு இரக்கமுள்ள பார்வையினாலே மனம் திருப்பி தன்னுடைய அன்பு சீடனாக, திருச்சபையின் தலைவனாக அவர் மாற்றினார். பிரியமானவர்களே, இறுதியிலே அவர் சாகும் தருவாயிலே கூட தனது வலது பக்கத்தில் இருந்த கள்வன், ஆண்டவரே நீர் அரசுரிமை பெற்று வரும்பொழுது இந்த அடியேனை நினைவு கூறும் என்று ஜெபித்தான். அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னித்து, நீ இன்றே என்னோடு கூட வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த உதாரணங்களை எல்லாம் தியானிக்கும் பொழுது இந்த மத்தேயுவை போலவோ சக்கேவை போலவோ அல்லது இந்த பாவி பெண் மரியமதலேனாளைப் போலவோ அல்லது நல்ல கல்வனை போலவோ பேதுருவை போலவோ ஏதாவது ஒரு விதத்துல நாம் பாவிகளாயிருக்கிறோம். அதை ஒப்புக்கொண்டு அல்லது குடியோ விபச்சாரமோ போதைப் பொருட்களோ வெறுப்பு கோப வைராக்கியங்களோ சிலை வழிபாடோ மந்திரவாதமோ ஏதாவது ஒரு பாவத்திலே நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தால், செத்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவருடைய இரக்கமுள்ள அன்பை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடம் கடந்து வாருங்கள். அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற நீங்கள் அவரால் படைக்கப்பட்ட மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக, படைப்பின் மீதும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஒரு அருமையான இந்த புதுமையை செய்கின்றார். 18 ஆண்டுகள் சாத்தானால் கட்டப்பட்டு உடல்நலம் குன்றி
கூன் விழுந்து நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையில் இருந்த ஒரு மகளை கண்டு ஆண்டவர் இரக்கம் கொண்டு, மகளே உன் நோய் நீங்கிற்று என்று அவளை தொட்டு சுகப்படுத்துகின்றார். எல்லோருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. திரண்டிருந்த மக்கள் ஆண்டவருடைய மாட்சிமிகு செயல்களை கண்டு அவர்கள் மகிழ்ந்தார்கள், கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த ஜெபக்கூட தலைவன் கோபப்படுகிறான். உங்களுக்கு உடல் சுகம் வேண்டும் என்றால் ஓய்வு நாளிலே வரக்கூடாது, மற்ற நாளிலே வந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கோபப்படுகின்றான். ஆண்டவர், வெளிவேடக்காரரே, உங்களுடைய ஆடோ கழுதையோ மாடோ ஓய்வு நாளில் தாகத்தோடு இருக்கும்போது அழுத்திட்டு போய் நீங்கள் தண்ணி காட்டுறது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆபிரகாமுடைய மகளாகி இவள் 18 ஆண்டுகள் கட்டப்பட்டு கிடக்கிறாளே, அவளை நான் கட்டவிழ்த்து விடுவது முறையில்லையா என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, சட்டம் ஒழுங்கு கட்டளைகள் மனிதன் உரிமையோடு வாழ்வதற்கு தான், அவனை அடிமைப்படுத்த அல்ல. ஓய்வு நாள் மனிதனுக்காக படைக்கப்பட்டதே தவிர மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை. ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறேன், நான் பலியை விரும்பவில்லை என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று சாதாரண மனிதர்களிடையே மனிதநேயம் உண்டு. இந்த மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியால் ஆண்டவரை போற்றியது. ஆனால் அந்த ஜெபக்கூட தலைவன் பொறாமையினாலே கோபப்படுகிறான். இதுதான் நடக்கிறது. சாதாரண மக்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கிறார்கள், மன்னிப்பை பெறுகிறார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் இறையாட்சிக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு வெளியிலே அங்கே அழுகையோடும் அங்கலாய்ப்போடும் நிற்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த இறைச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற தலைவர்களே, ஜெபக்கூட தலைவர்களோ மத தலைவர்களோ சபை தலைவர்களோ, மனித நேயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் புறம்பே தள்ளப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, மனித நேயம் இல்லாமல் சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடித்து கொண்டு கோபம், பொறாமை, எரிச்சல் இவற்றிற்கு உட்பட்டு மக்கள் மீது பார சுமைகளை சுமத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் மாண்டு போவது நிச்சயம். நீங்கள் கற்றுக் கொடுப்பதையே, நீங்கள் மக்களுக்கு கற்பிப்பதையே கடைபிடிக்காவிட்டால் உங்களைப் போல பரிதாபத்துக்குரிய நிலைமை உள்ளவர்கள் வேறொருவரும் இல்லை. மனித நேயத்தோடு வாழ்ந்து சட்டத்திட்டங்கள் மனிதர்களை உரிமையோடு வாழ்வதற்கு பயன்படுத்தும்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவீர்கள். தலைவர்களே, அதிகாரிகளே, மனம் மாறுங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். யோவேல் 2:12-13. இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஏனோ தானோ என்று நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். கடவுள் என் பாவத்தை மன்னித்து விடுவார் என்று சொல்லி நீங்கள் அசட்டையாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளிடம் இப்பொழுதாவது நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் ஆண்டவராகிய கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி யோவேல் அழைக்கின்றார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர், அருள் நிறைந்தவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் மிக்கவர், செய்ய கருதிய தீமையை குறித்து மனம் வருந்துகிறவர் என்று சொல்லி யோவேல் சொல்கின்றார். இதைத்தானே நாம் விடுதலை பயணம் 34 வாசித்தோம். மோசே ஆண்டவரை இரக்கம் உள்ளவராக, பேரன்பு உள்ளவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, சினம் கொள்ள தாமதிப்பவராக, 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டுவராக நாம் வாசித்தோம். ஆகவே என்ன சொல்கின்றார் யோவேல்? உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் வாருங்கள், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் மாறி வந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், மிகுந்த பொறுமை உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். இதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், இதெல்லாமே உண்மையிலும் உண்மை. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி வந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் அனுபவிக்க முடியும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் கூறிய ஊதாரி மைந்தன் ஓமையிலே லூக்கா நற்செய்தி 15 நாம் அங்கே என்ன பார்க்கின்றோம்? ஊதாரி மைந்தன் தந்தையின் சொத்தை வாங்கி கொண்டு தொலைநாட்டிற்கு போய்விட்டான். தன் மகன் தொலைந்து போய்விட்டானே என்று சொல்லி இந்த தந்தை அவனை தேடிக்கொண்டு போகவில்லை. அவர் செல்வந்தர். 4-5 வேலைக்காரர்களை 4 பக்கமும் அனுப்பி என் மகனை தேடிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் ஆள் அனுப்பவில்லை. அவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்.
மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, டிவிலையும் பேப்பர்லையும் என் மகனை தேடிக்கொண்டு வருகிறவர்களுக்கு 10 லட்சம் பரிசு கொடுப்பேன் என்று சொல்லி விளம்பரம் செய்யவில்லை. இந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிற வரைக்கும் தகப்பன் காத்து கொண்டிருந்தார். அவன் திரும்பி வந்த மாத்திரத்தில் அவன் மீது அன்பையும் இரக்கத்தையும் பொழிகின்றார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த மகன், இந்த இளைய மகன் கெட்டு போனவன், இவன் திரும்பி வந்திராவிட்டால் தகப்பனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவன் பெற்றிருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறை இரக்கத்தின் ஆண்டிலே இரக்கமுள்ள ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி இருக்கிறோம் என்றால் நம்மை கடந்து வந்து நம் பாவத்தை மன்னிப்பார். அவருடைய இரக்கம் பெரிது, என்னுடைய அளவற்ற பாவங்களை அவர் நீக்கி விடுவார் என்று சொல்லி அப்படியே நீங்கள் அமர்ந்திருக்காதீர்கள். உங்கள் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இதயத்தை உடையுங்கள், மனதை உடைத்து இதயத்தை நொறுக்கி கண்ணீரோடு மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்து பாவ அறிக்கை செய்து பாவ பரிகாரமும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா இறைவாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்ததும் அதுதான். நினிவே மாபெரும் நகரம், அதை கடக்க 3 நாட்களாகும், ஒரு முனை முதல் இன்னொரு முனை வரைக்கும். ஆண்டவர் யோனாவை அந்த நகரத்துக்கு அனுப்பி, நீ போய் அந்த மக்களுக்கு இன்னும் 40 நாட்களிலே நினிவே அழிக்கப்படும் என்று இறைவாக்கு உரை என்று சொல்கின்றார். யோனா ஒரு நாள் பயணம் செய்து அவர் இறைவாக்கு உரைத்து மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிவித்தவுடனே அவர்கள் மனம் மாறினார்கள். அவர்கள் மனம் மாறி அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வர முடிவு செய்தார்கள். அந்த அரசன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அது நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. பிரைஸ் லார்ட். ஒரு அரசன், ஒரு சாதாரண ஒரு இறைவாக்கினர் யோனா, அவர் அறிவித்த மனமாற்றத்தின் நற்செய்தியை கேட்டு அவன் உள்ளம் குத்துண்டவனாக தான் மட்டும் அல்ல, தன் நாட்டு மக்கள் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டளை கொடுக்கின்றான். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள் கூட உணவை சுவை பார்க்க கூடாது, தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் கூட சாக்கு உடை அணிந்து சாம்பலிலே அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்தையும் கொடுஞ்செயல்களையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்றால் ஒருவேளை ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து நம் மீது வரவழைக்க அவர் நினைத்து கொண்டிருக்கிற தீமையை, அழிவை வரவிடாமல் தடுப்பார் என்று சொல்கின்றான். பிரைஸ் லார்ட், Praise Lord. இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை. இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, பாவிகளாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தீச்செயல்களையும் கொடும் செயல்களையும் விட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் வர வேண்டும். உண்ணா நோன்பிருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி நம்முடைய கொடுஞ்செயல்கள் குற்றங்களை ஒப்பு கொடுத்து, நான் பாவி ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் கதற வேண்டும். அப்படி கதறுவோம் என்றால் நாம் நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அநேகர், முக்கியமாக சபை தலைவர்களும் அதிகாரிகள், மத தலைவர்களும் போதிக்கிறவர்களை பார்த்து, ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பியவர்கள் போதிக்கிறதை பார்த்து அவர்களால் சகிக்க முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற இறை ஊழியர்கள் பாவத்தை கடிந்து பேசுவார்கள். மனம் மாற்றத்தின் நற்செய்தியை அவர்கள் கூறுவார்கள். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் மடிந்து போவாய் என்றுதான் பரிசுத்த ஆவியானவருடைய போதனை இருக்கும். இது அவர்களுக்கு சகிக்காது. பாவத்தை சொல்லி மக்களை நீங்கள் பயப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர்னு சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்னு சொல்லுங்க என்று சொல்லி அவர்கள் கண்டிப்பார்கள். பிரியமானவர்களே, இறை ஊழியன் ஒருவன் மக்களுடைய பாவத்தை சுட்டி காட்டாவிட்டால் எப்படி அவர்கள் மனம் திரும்ப முடியும்? ஒரு யோனா நினிவே நகருக்கு கடந்து சென்று பாவத்தை சுட்டி காட்டி மனம் திரும்புங்கள் என்று சொன்னதனால்தான் அங்கே குடியிருந்த 1,20,000 மக்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு நாத்தான் இறைவாக்கினர் கடந்து சென்று
ஒரு தாவீது ராஜாவுக்கு நீ குற்றம் செய்தாய், ஆண்டவர் பார்வையிலே தீமையை செய்தாய் என்று சுட்டிக்காட்டியதால் தான் தாவீது தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினார், ஆண்டுடைய பாதத்திலே விழுந்தார், கண்ணீரோடு கதறி அழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு ஊழியராக அவர் மாறினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இறை ஊழியர்கள் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது, நான் மனம் மாற ஆண்டவர் எனக்கு அழைப்பு விடுக்கிறார் என்று உங்களை தாழ்த்துங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், மனம் திரும்புங்கள், பாவ பரிகாரமும் செய்யுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட், Praise Lord. ஹல்லேலூயா, Hallelujah. இந்த யோனா அனுபவித்த அந்த அனுபவம், மோசே அனுபவித்த அந்த அனுபவம் இந்த இறை இறக்க ஆண்டிலே நம்முடையதாக மாறும். யோனா 4:2 ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்புமுள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனத்தை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். பிரைஸ் லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நம் இந்த யோனாவை போல அநேக இறை ஊழியர்கள் இங்கே இருக்கலாம். நான் கொடுத்த இறைவாக்கு நிறைவேறல, நான் கொடுத்த ப்ராஃபஸி நிறைவேறலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல சினம் கொள்வீர்கள். தவறு பிரியமானவர்களே. அந்த யோனாவை போல நாம் என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள், அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனத்தை மாற்றிக்கொள்வீர். Praise the Lord. Hallelujah. இதுதான் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே இரக்கமுள்ள ஆண்டவருடைய முகத்தை நாம் உற்று நோக்குகிறோம். அந்த இரக்கமுள்ள ஆண்டவருடைய முகம் இயேசு கிறிஸ்துவின் முகமாக பிரதிபலிக்கப்படுகிறது. அவர் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், இருதயத்தில் தாட்சியம் சாந்தமுள்ளவன் என்று சொல்கிற ஆண்டவர். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற நல்ல ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு மரியமதனாளை போல, ஒரு சக்கேவை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு தாவீதை போல நான் பாவி என்ற உணர்வுக்கு கடந்து வந்து பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை மாலை தோறும் புதிதாயிருக்கும். அப்படி துதித்து இரக்கமுள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், அப்பா பேரன்பு மிக்கவர், என்னுடைய குற்றங்களையும் பாவத்தையும் பொருட்படுத்தாதவர், என்னுடைய அக்கிரமங்களை ஆழ்கடலிலே தூக்கி எறிகின்றவர், என்னுடைய தீச்செயல்களை காலால் மிதித்து போடுகின்றவர், என்னுடைய குற்றங்களை பனிபடலும் எங்கள் பாவத்தை பனியை போலவும் நீர் மறக்கின்றவர். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று, எவ்வளவு கனிவுள்ளவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா உமது இரக்கமுள்ள அன்பினால் அயவப்பட்டு எங்களை இரக்கமுள்ளவர்களாக மாற்றும், கனிவுள்ளவர்களாக மாற்றும். ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளாகும் என்று சொன்னீரே, என்னை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவனே, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே பாவம் எங்கும் மலிந்து கிடக்கிறதை நாங்கள் அறிகின்றோம். பாவத்தையே கலாச்சாரமாக கொண்டு சுவைக்கின்ற உணவு, சுவாசிக்கின்ற காற்று எல்லாமே பாவப்பட்டதாக இருக்கிறதே. நாங்கள் உபயோகிக்கின்ற மீடியா எங்கள் ஆத்மாவை கரைப்படுத்துகிறதே. நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கே பாவம் மிகுந்துள்ளதோ அங்கே உமது இரக்கம் அளவு கடந்து பொங்கி வழிகிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மக்கள் மீது இரக்கமாயிரும். நீர் உமது ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானமாய்ப்போ என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்வீராக. இந்த உலகத்திலே வாழ்கின்ற 800 கோடி மக்களும்
உமது இரக்கமுள்ள அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு உம்மை ஆண்டவரும் மீட்புறமாக ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறா. சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறா. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இறை பிரசன்னத்திலே முழுமையாக நம்மை தாழ்த்தி இந்த நேரத்திலே அவரை துதித்து பாடி அவரிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கண்களை மூடி முழுமையாக அவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுடைய என் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ உம்முடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறீங்க. இதோ உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய அன்பின் வல்லமை, உடைய இரக்கம், உடைய கிருபை கடந்து வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த துதி புகழ்ச்சி முழுவதையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடி துதித்து ஆராதிக்கிற பொழுது உடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வல்லமை ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் துதித்து பாடுகிற பொழுது கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்பட வேண்டும், பலவீனங்கள் மறைய வேண்டும். சத்துருடைய சகல போராட்டங்களும், அவனுடைய சகல வியாதிகளும், அவன் கொண்டு வரக்கூடிய சகல தடைகளும் உம்முடைய நாமத்தால் உடைத்தெறியப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது: கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா. Hallelujah. மிகுந்த இரக்கமுடைய ஆண்டவர், நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளவர். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பொழுது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் அவருடைய சொந்த மகனையே நமக்காக அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக சிலுவையிலே அறையும்படிக்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டுடைய அன்பு எல்லா மனிதரையும், அதாவது உலக அனைத்தையும் அணைக்கும் அளவுக்கு அகலம் உள்ளது. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah. இரக்கமுள்ள ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கலாம். பலவீனங்களோடும் அநேக குறைகளோடும் கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்களை தொட்டு, உங்களை சுகப்படுத்தி, உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, உங்களை விடுதலையோடு கூட அனுப்பும்படிக்காக கடந்து வந்திருக்கின்றார். மீண்டுமாக அதே திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகின்றது: தந்தை தம் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் என்று சொல்லி.
அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் எல்லா குறைகளையும் என் இயேசு இன்றைக்கு மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட அப்படியே நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தியோ, உங்கள் கரங்களை நெஞ்சுக்கு குறுக்காக வைத்தோ, கண்களை மூடி விசுவாசத்தோடு, என் ஆண்டவர் அன்பும் இரக்கமுடைய ஆண்டவர், என்னை மன்னிக்கக்கூடிய ஆண்டவர், எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், தகப்பன் தன் மகன் மீது இறங்குவது போல என் ஆண்டவர் என் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்ற விசுவாசத்தை உள்ளத்துல கொண்டு வாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஆண்டவர் துதிங்க உற்சாகத்தோடு வல்லமையோடு விடுதலையோடு இரக்கமுள்ள ஆண்டவர், மனதிருக்கமுடைய ஆண்டவர், என் மீது அன்பு கொண்டுள்ள ஆண்டவர், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. துதிக்க முடியாதபடிக்கு இரக்கமுள்ள ஆண்டவர் என்கிற அந்த சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு தடைகளை வைத்துக்கூடிய சகல தடைகளும் காட்டுகளும் உடைக்கப்படட்டும். அன்புள்ள ஆண்டவர் என்கிற உண்மையை அறிந்து விடாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவரே மனதுகளிலே குருட்டாட்டங்களையும் மனதிலே இருளையும் வைத்திருக்கக்கூடிய சகல பொல்லாத அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் எப்பொழுது வெளியேறி செல்வதாக பிள்ளைகளிலிருந்து வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நம்ம பாடலை பாட போகிறோம். எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். விதவையின் கண்ணீரை கண்டா மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டா மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார்.
இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். ஹalleluya. நம் மீது இரக்கமுடைய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு என்னை சுகமாக்குற ஆண்டவர், என்னை விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், என் மீது அன்பு கொண்டுள்ள ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் 103 அதிகாரம் 11வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகின்றது. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, அவர் நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நாம் அவர் மீது அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளுக்கு அஞ்சி நாம் நடப்போம் என்று சொன்னா, அவர் நம்ம மீது காட்டக்கூடிய அந்த இரக்கமானது இந்த பூமியிலிருந்து எவ்வளவு உயரத்திற்கு விண்ணளவு இருக்கின்றதோ அவ்வளவு உயரமானது என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புலம்பல் 3 அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது காலைதோறும் அவருடைய அன்பு புதியது என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 14 அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது பெருந்திரளான ஜனங்களை இயேசு பார்க்கிற பொழுது இயேசு அவர்கள் மீது மனதுருகி கரம் நீட்டி அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். நம் மீது இரக்கம் கொண்டு, நம் மீது அன்பு கொண்டு, நம்மை தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக, விடுதலை தரும்படிக்காக நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். ஏசாயா இறைவாக்கின் புஸ்தகம் 53 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிற பொழுது மெய்யாகவே அவர் நம் பாடுகளை சுமந்து கொண்டார், மெய்யாகவே நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசிப்பது நேரத்துல அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு அன்பும் இரக்கமுடைய ஆண்டவர், மன்னிக்க கூடிய ஆண்டவர். நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அஞ்சி இருக்கிறபடியால் அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை சுகப்படுத்துவார், நம்முடைய காயங்களை மாற்றுவார், மாற்றும்படிக்காக நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அப்படியே ஒப்பு கொடுப்போம். அந்த இடத்துல எல்லா பலவீனங்களையும், எல்லா காயங்களையும், எல்லா கவலைகளையும், வியாதிகளையும் அப்படியே கொண்டு வருவோம். கரங்களை உயர்த்துவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி அன்புள்ள ஆண்டவர் என் மத்தியிலே வந்திருக்கிறார், என்னை சுகப்படுத்தும்படிக்காக, என் மீது அன்பு கொண்டு வந்திருக்கிறார், என்னை சுகப்படுத்தும்படிக்காக, என்னை முற்றிலுமாக சுகப்படுத்தும்படிக்காக, முற்றிலுமாக என்னை ஆசீர்வதிக்கும்படிக்காக, முற்றிலும் எனக்கு நல்ல ஒரு நிலைவாழ்வு தரும்படிக்காக இயேசு வந்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம் அனைவருமாக சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு
துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை இறங்கட்டும்
இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை ஊற்றப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் அபிஷேகம், இரக்கத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் ஆண்டவரே. அநேக விதமான வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் ஆறுதலற்று பலவீனம் அடைந்து வந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் கரம் எப்போ இறங்கி செல்லட்டும் ஆண்டவரே. பலவீனத்தின் ஆவிகள், சுகவீனத்தின் ஆவிகள், நோய்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் எப்பொழுது பிள்ளைகளை விட்டு வெளியேறி செல்வதாக. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும். வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் உம்முடைய சுகமளிக்கிற அன்பு, விடுதலை கொடுக்கக்கூடிய அன்பு எப்பொழுது இறங்கி செல்லட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. நீங்க அப்படி சுகப்படுத்திருக்கிறபடிக்காக நன்றி. உடைய இரக்கமும் அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, தர்மையான ஒரு வேலைக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே நீர் கடந்து வந்து மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி ஆறுதல் அளித்திருக்கிற படிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means Miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல தெரபியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது அற்புதர் இயேசு டிவி மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புதர் இயேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமா நாங்க சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்க பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்க இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC கோட் SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjoachim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.